ஹாய் ஹலோ இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா ரவையை வச்சு சூப்பரான ஒரு பால்கோவா தான் செய்ய போகிறோம். வெல்கம் டு பிரியா விஜய் ஹோம்ஸ் கிச்சன். அதுக்கு முதல்ல ஒரு பேனை வச்சு 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். அது சூடு ஆனதுக்கப்புறம் 1/2 கப் ரவையை போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுபடட்டும். நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ வந்து 1 கப் பால் சேர்த்து கட்டிகள் இல்லாமல் கிளறிக்கலாம். நல்லா கிளறி கொடுத்ததுக்கப்புறமா நம்ம இன்னொரு கப்பு பால் இதில் சேர்க்க போகிறோம். இப்போ இன்னொரு கப் பால் சேர்த்து அதையும் நல்லா சேர்த்து கிளறி விட்டுறலாம். இதெல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து வரட்டும். அடி பிடிக்காமல் இருக்கா அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படியே விட்டோன்னா அடி பிடிச்சிரும். இது இப்போ நல்லா வெந்துடுச்சு. இதில் இப்போ 1/2 கப் சர்க்கரை சேர்த்து சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகிட்டு ரெண்டுமே நல்லா ஒன்று சேர வரட்டும். சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இது கூட 1 கப் பால் பவுட்ரு சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். சேர்த்ததுக்கப்புறம் நான் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துட்டு எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து ஒரு பிளேட்டில் வந்து நெய் தடவி வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம ரெடி பண்ண பால்கோவாவை எடுத்து செட் பண்ணிவிட்டு மேலே வந்து உங்களுக்கு என்ன நட்ஸ் பிடிக்குமோ அதை தூவி விட்டுக்கலாம். நான் வந்து பிஸ்தா கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை வந்து மேலே டெக்கரேஷனுக்காக தூவி விட்டுருக்கேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.